விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்த்துடலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுத்துறாரு. அதாவது 7 கோப்பம் இருக்குது. இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு தரம் பிரித்து வச்சுருக்கீங்க. இப்படி உள்ள பர்சனை இப்படித்தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி அப்படி பார்க்குறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில், அதாவது நல்லா அறுவடை பண்ணுற நேரத்தில் யாருமே வந்து வாங்காமல் என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட்டுப்பா, உங்களை மாதிரி ஒரு பெர்ஃபெக்டாக நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற சொல்கிறக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. வணக்கம், திஸ் இஸ் பாலா பிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இந்த நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா? ஜோதிடர் யுகம் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவானாலேவும் நம்ம என்ன எதுனே சிலருக்கு தெரியலைனாலும் ஒரு பயம் இருக்கும். சொச்சோ, நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு இப்படிலாம் சொல்கிறாங்களே, சனினாலே நம்மளுக்கு அவ்வளோதான், சனி பிடிச்சிக்கிருச்சு அப்படி இப்படி நிறைய பேர் பயப்படுவாங்க. இதில் வக்ரகதி அடைஞ்சிட்டாருன்னா போச்சு, நம்மளுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயத்தில் இருக்கிற இந்த டைமில் நான் சொல்கிறது என்னென்னா, வக்ரகதி ஆயிட்டாரும் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். எந்தவித பாதிப்புமே இல்லாத ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் கொடுப்பார். அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் அவர் வக்ரகதி ஆடாரு. எந்த ராசியிலனா மீனத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்திலேயும் வக்ரகதி ஆகிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 138 நாள், சுமார் 138 நாள் வக்ரகதியிலே இருக்கார். அந்த 138 நாளும் பாதிப்பை கொடுப்பாரா அப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் 138 நாளுமே இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா லக்னத்துல இருந்து, அதாவது மீனத்துல இருக்கிற சனி பகவான் நம்ம கடகத்துல யார் இருக்கா, குரு பகவான் இருக்காரு. இந்த ஜூன் 2 தானே குரு பயிற்சி வந்துச்சு. அப்படிங்கும்போது கடகத்துல தானே குரு பகவான் இருக்காரு. அவருடைய நேர் பார்வையா யாரை பார்க்குறாரு, நம்ம சனி பகவானை பார்க்குறாரு. குரு பகவான் இயற்கை சுபர். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய சனி பகவானை பார்க்குற பார்வையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குறாரு. எல்லா வகையான நற்பலன்களை கொடுக்குறாரு. அப்படின்னா இது எப்பவுமே எங்களுக்கு 138 நாளுமே இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதாவது 10வது மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அதிசாரமாக மாறி, குரு பகவான் அதிசாரமாக மாறி சிம்ம ராசிக்கு விலகுறாரு. அந்த பார்வையை விலகுறாரு, பார்வை போகிறாரு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த 48 நாள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சனி வக்ர பயிற்சியில் 138 நாளும் எச்சரிக்கை தேவையில்லை. அந்த 48 நாள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது. வேற எந்தவித பாதிப்புமே ஏற்படாது. பொதுவாக இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு, பொது பலன்கள் சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய நீதிமானா யாரை சொல்வோம்னா சனி பகவானை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மறைந்து போன நீதிகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு வரப்போகுது. மறைந்து போன வழக்குகள், அதாவது ஒரு நீதியே கிடைக்காத வழக்குகளுக்கெல்லாம் நீதி கிடைக்க போகுது. ஒரு பொது சமுதாயத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய மறைத்த ஒரு பணம் விஷயமாக இருக்கட்டும், இல்லைனா எந்த வேலை விஷயத்தினாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு ஏமாற்றி வச்சுருக்காங்கன்னா அது வெளியில் வரப்போகுது.
முக்கியமாக இந்த சாலை கட்டுமான பணி, பாலம் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி அதன் மூலமாக ஒரு ஏமாற்றம் ஏற்படுத்திட்டு இல்லை அதுக்குண்டான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர் எல்லாம் நான் சாலை போட்டுட்டேன் பாலமும் கட்டிட்டேன்னு சொல்லிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளியில் வரப்போகுது. ஸோ நீதிமானான சனி பகவான் அனைத்து வகை நீதியையும் வெளியில் கொண்டு வராரு. நீதியே கிடைக்காத தோண்டு போனவங்களுக்கு அவன் தாமதமான நீதியாவது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி கண்டிப்பாக நீதியை வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி இருக்குது. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிறந்ததி நேரத்தை வச்சு பார்ப்போம். சரி, புதுமையாக இந்த தடவை நம்ம டைரக்ட் ஆரோடத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி 12 ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக உங்களுடைய ஒவ்வொரு ராசியருக்கும் பார்த்துடலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்த்துடலாம். இவர் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுத்துறாரு. அதாவது 7 கோப்பை இருக்குது. 7 கோப்பையில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நல்ல விஷயங்களும் இருக்குது, ஒவ்வொன்றில் ரொம்ப சூப்பரான விஷயமும் இருக்குது, ஒவ்வொன்றில் கவனமாக இருக்கணும். எப்பா பயங்கரமான மிருகமெல்லாம் இருக்கே, கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தையும் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட இவங்க என்ன எச்சரிக்கை உணர்வை கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நம்பி ஏமாத பர்சன் தான் நம்ம. சரிங்களா, போகிறவங்களாம் அந்த நாயச்சூன்னு சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சும்மா நம்மளை கிராஸ் பண்ணிட்டு போனவங்க முதற்கொண்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தர் என்ன விதம், ஒவ்வொருத்தர் மூலமாக நான் என்ன மாதிரியான இழப்பை சந்தித்தேன் அப்படிங்கிறத நிறையா நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு தரம் பிரித்து வச்சுருக்கீங்க. இப்படி உள்ள பர்சனை இப்படித்தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி. அப்படி பார்க்குறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, ஒரு பேரும் புகழும் சமுதாய அந்தஸ்தும் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த பேரும் புகழை உங்களை பேரும் புகழெல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க. உங்கள் மதிப்பை குறைச்சிட்டாங்க நிறைய இடத்துல. அது உங்கள் சொந்த பிள்ளைகளாகவும் உங்களுடைய சொந்த பேர பிள்ளைகளாகவுமே நிறைய நடந்துருச்சு. அவமானப்படுறது, அசிங்கப்படுறது நிறையா பட்டிங்க. இந்த சனி பகவான் வக்ரபெயர்ச்சிக்காலம் ஏமா அவங்க தானே தப்பு பண்ணாங்க, நீ என்னப்பா தப்பு பண்ண, அதனால் உன்னோட பேரும் புகழை மீட்டடிக்கிறேன், உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன், நீ நல்லாரு அப்படின்னு இந்த சனி பகவான் உங்களுக்கு திரும்ப தராரு. அதனால தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் ஒரு பெரிய ஆலிவால் ஆன ஒரு மாலை கிரீடத்தை கொடுக்குறாரு, இன்னொரு இதில் அப்படியே முத்துக்கள் பவளத்தை அள்ளி கொடுக்குறாரு ஒரு கிரீடத்தில், இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோப்பைகள், இன்னொரு இதில் என்ன கொடுத்துருக்காரு, ஒருத்தவங்களுடைய முகமூடி, இப்படிப்பட்டலாம் முகமூடியை வச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி ஒரு அமைப்பு, இன்னொருத்ததுல நாகம் இருக்குது. ஆகா நம்ம வீட்டில் என்ன ஒரு பாசமாக பேசினான உள்ள நஞ்சு இவ்வளோ நஞ்சு வச்சிருக்காளே அப்படிங்கிற ஒரு உண்மை முகத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விவசாயத்தில், அதாவது நல்லா அறுவடை பண்ணுற நேரத்தில் யாருமே வாங்காமல் என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை, நம்ம இந்த மாதிரி விளைச்சல் போட்டிருக்கலாம், நம்ம வருமானம் வருங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நம்ம இது மாற்று தொழில் பண்ணலாம், இந்த தொழிலை பண்ணிக்கிட்டே இருக்கும், இதே தொழிலை இதே வருமானம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, ஒரே மாதிரி பண்ணோம்னா நம்மளுடைய வருமானம் கம்மியாக தானே செய்யும். அப்படின்னா இதில் ஏதாவது மாற்று ஐடியா இருக்கான்னு சொல்லி யோசிக்க தோணும். உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவோங்கிற யோசனை வேலையிலையும் வரும், வருமானத்துலேயும் வரும். ஒரு வேலையில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு டீம் லீடராக இருக்கீங்க, இல்லை டீம் லீடராக ஒரு கீழே ஒரு சாதாரண ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்கள் ஐடியா சொல்கிறது மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தங்கத்தை அள்ளி கொடுக்குது. முதல் நாணயம், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு பர்சனாக இருப்பீங்க, பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம் உங்களுக்கு கிடைக்குது. எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட்டுப்பா, உங்களை மாதிரி ஒரு பெர்ஃபெக்டாக நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற சொல்கிறக்குண்டான அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. ஓகே, எல்லாமே நல்லா இருக்குதான்ப்பா, என்னதான் நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு உங்களை விட்டு விலகக்கூடிய உறவாக ஒரு பெண் உறவு இருக்க போகுது. அந்த பெண் உறவு யாரானாலும் இருக்கலாம், உங்களுடைய சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக இல்லது உங்களது பேர பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ உங்களை விட்டு போகக்கூடிய உறவாக இருக்க போகிற உறவுகிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய அவசியம் நிச்சயம் உண்டு. என்ன வழிபாடு இருந்தால் அந்த பாதிப்பு குறையும் சொல்லி பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா சும்மாவே நம்ம விருச்சிக ராசினர்களுக்கு முருகப்பெருமான்னா போதும்,
அப்படி இருக்கிறவங்க கூடுதல் அவருடைய வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம். சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, ஹாப்பியா இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.